அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, உக்ரைன் நாட்டிற்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் யார்? உக்ரைன் நாட்டுக்கு போன முதல் இந்திய பிரதமர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி அவர்கள். ஓகேங்களா. உக்ரைன் அப்படிங்கிற நாடு 1991 தான் உதயமாகுது. ஓகேங்களா. சுதந்திரம் வாங்குது. என்ன அப்படின்னா சோவியத் யூனியன் பிரிஞ்சுது. ஓகேங்களா. 1991 தான் சோவியத் யூனியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 28 நாடாக பிரியுது. ஸோ அதில் ஒரு நாடாக உக்ரைன் சுதந்திரமாகுது. ஓகேவா. இப்போ உக்ரைனோட அதிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலோதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவர் தான் உக்ரைனோட அதிபராக இருக்கிறாரு. ஸோ இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா நடுநிலையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இந்திய பிரதமர் இப்போ உக்ரைனுக்கு போயிருக்காரு. ஸோ போலாந்து சுற்றுப்பயணம் போனார். அங்கேருந்து உக்ரைனுக்கு போகிறாரு. ஸோ போலாந்துலேருந்து சொகுசு ரயில் மூலமா உக்ரைனுக்கு போகிறாரு. ஓகேங்களா. உக்ரைனோட தலைநகர் என்ன? கியூ அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தலைநகரம். ஸோ ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் உக்ரைனுக்குள்ளே போயிருக்காரு. ஸோ அங்கே அந்த நாட்டோட அதிபரோட பேசிட்டு ஒரு 4 ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்காங்க. மனிதாபிமான உதவி செய்கிறது. ஓகேங்களா. அது பொதுவானது. அடுத்து வேளாண்மை, உணவு தொழில், மருந்து தயாரிப்பு, கலாச்சாரம், இந்த 4 துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த மனிதாபிமான உதவி அப்படிங்கிறது பொதுவானது. ஓகேவா. இங்கே 2 பேருக்கும் உண்டான டிஸ்கஷனில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா நடுநிலை வகிக்கும் நாடு அல்ல, எப்பொழுதும் அமைதியின் பக்கம் நிற்கிற நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்த வினா, மகப்பேறு முடிந்து பணிக்கு வரும் பெண் காவலர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் சொந்த மாவட்டத்தில் பணியாற்றலாம் என அறிவித்துள்ள மாநிலம் இது? மகப்பேறு முடிந்து பணிக்கு வரும் பெண் காவலர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் சொந்த மாவட்டத்தில் பணியாற்றலாம் என அறிவித்துள்ள மாநிலம் இது? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா. ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் இந்த சிறப்பான திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஓராண்டு உங்களுக்கு மகப்பேறு காலத்தில் விடுமுறை எப்போதும் போல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதில் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு தான் அது 1 வருஷம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 1 வருஷம் கழித்து உங்களுடைய சொந்த மாவட்டத்தம், அதாவது சொந்த மாவட்டம் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் சொந்த மாவட்டத்துலேயும் வாங்கிக்கலாம், அல்லது உங்கள் பெற்றோர் இருக்கிற ஊர்லேயும் வாங்கிக்கலாம், அல்லது உங்கள் கணவர் இருக்கிற எந்த ஊரோ அங்கேயும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு 3 வருஷத்துக்கு பணியாற்றுற அளவுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கத்தில் தமிழக காவல்துறை சார்பில் போலீஸாருக்கு பதக்கம் வழங்கும் விழா நடந்துச்சு. அதில் தான் இந்த அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். கலைஞர் என்னும் தாய் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? கலைஞர் என்னும் தாய் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. அதோட ஆசிரியர் யார்? ஆன்சர் என்னென்னா தமிழ்நாடு அமைச்சராக இருக்கிற ஏவா வேலு அவர்கள் தான் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர். ஓகேங்களா. ஆகஸ்ட் 24ஆம் தேதி இந்த புத்தகம் அப்படிங்கிறது வெளியிடப்படுது. கலைவாணர் அரங்கத்தில் சென்னையில் இருக்குது. வெளியிடுபவர் யாருன்னா தமிழக முதல்வராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் வெளியிடுறாரு. இந்த புத்தகத்தை ஃபஸ்ட்டு வாங்குறது யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கிக்கிறாங்க. அடுத்த வினா, தேசிய குடற்புழு நீக்க தினம் எந்த மாநிலத்தில் கடைபிடிக்கப்படுது? எந்த மாதத்தில் கடைபிடிக்கப்படுது? தேசிய குடற்புழு நீக்க தினம் எந்த மாதத்தில் நம்ம நார்மலாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட். ஓகேங்களா. பிப்ரவரி ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2.70 கோடி பேர் ஓகேங்களா பயனடையும் வகையில் குடற்புழு நீக்க மாத்திரையான அல்பெண்டோசோல் விநியோகிக்கும் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுடைய மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் இதை திட்டத்தை தொடங்கியிருக்காரு. குடற்புழு அப்படின்னா அது ஒரு ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது. ஓகேங்களா. மனிதனோட உடற்பகுதியில் உள்ள ரத்தத்தை உறிஞ்சி வாழும். அந்த குடலில் இருக்கிற அந்த குடற்பகுதியில் இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி அது வாழும். இதனால் என்ன ஆகும்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும், வளர்ச்சி மாற்ற குறைபாடு போன்ற பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய குடற்புழு நீக்க தினம் ஆகஸ்ட்டு ப்ளஸ் பிப்ரவரியில் நம்ம கொண்டாடுறோம். ஆகஸ்ட் மற்றும் பிப்ரவரியில். அடுத்தது, அமெரிக்காவுடன் SOSA ஒப்பந்தத்தில் எத்தனையாவது நாடாக இந்தியா கையொப்பமிட்டுள்ளது? அமெரிக்காவோட SOSA ஒப்பந்தத்தில் எத்தனையாவது நாடாக இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு? பாதுகாப்பு தளவாட ஒப்பந்தம் SOSA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் இந்தியா 18வது நாடாக கையெழுத்து போட்டிருக்கு. 18வது நாடாக
கையெழுத்து வந்து போட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இரு நாடுகளிடையிலான ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுக்கான பணி நியமனம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கு. அடுத்த வினா, முதல் தேசிய விண்வெளி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? முதல் தேசிய விண்வெளி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் என்னன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி. ஓகேங்களா, ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்து அனுசரிக்கப்பட்டுச்சு. சந்திராயன் 3, அந்த சந்திராயன் 3 இருக்குல்ல, அது அந்த விண்கலம் வந்து நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்குச்சு. உங்களுக்கு தெரியும் விக்ரம் லேண்டர் அப்படிங்கிற அந்த கருவி. ஸோ அந்த தரையிறங்கின ஆகஸ்ட் 23 வந்து தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடணும் நடப்பாண்டிலேருந்து அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் அப்போ அறிவித்தாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முதல் தேசிய விண்வெளி தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டிருக்கு. சந்திராயன் 3யோட வெற்றி. சந்திராயன் எங்கே போச்சு? நிலாவுக்கு போனது. ஓகேவா, விக்ரம் லேண்டர். அடுத்து பாருங்கள், அண்டர் 17 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? அண்டர் 17 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் என்னன்னா ஜோர்டானில் அம்மான் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. ஓகேங்களா, ஜோர்டானில் அம்மான் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு, ஜோர்டான் நாட்டில். ஸோ இதில் இந்தியாவை சேர்ந்த ஒரு 4 பேர் வந்து தங்கம் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ 43 கிலோ பிரிவில் அதிதி குமாரி வந்து தங்கம் அடிச்சிருக்காங்க. 57 கிலோ பிரிவில் நேகா அப்படிங்கிறவங்க தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. 65 கிலோ பிரிவில் புல்கிட் அப்படிங்கிறவங்க தங்கம் அடிச்சிருக்காங்க. 73 கிலோ பிரிவில் மான்சி லேத்தர் அப்படிங்கிறவங்க தங்கம் அடிச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்த வினா பாருங்கள். டைமண்ட் லீக் போட்டியில் நீரஜ் சோப்ரா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளார்? டைமண்ட் லீக் போட்டி. ஓகேங்களா, ஸோ சுவிட்சர்லாந்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த டைமண்ட் லீக் போட்டியில் நீரஜ் சோப்ரா, ஈட்டி எறிதல் வீரரான நீரஜ் சோப்ரா எத்தனையாவது இடத்தை பெற்றிருக்காரு? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடத்தை அவர் வந்து பிடிச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த டைமண்ட் லீக் போட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமானது கிடையாது, சாம்பியன்ஸுக்கானது. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட இதில் 10 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. 10 போட்டியாளர், அதுவும் டாப் மோஸ்ட் போட்டியாளர்ஸ் மட்டும் தான் கலந்துப்பாங்க. ஸோ இதில் செகண்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காரு. 89.49 மீட்டர் எரிஞ்சிருக்கா. அப்படி முதலிடத்தில் வந்தவர் யாருன்னா குரோனோடா அப்படிங்கிற இடத்தை சேர்ந்த ஆண்டர்சன் பீட்டர்ஸ் அப்படிங்கிறவர் முதலிடம். ஸோ 90.61 மீட்டர் எரிஞ்சிருக்காரு. சமீபத்தில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நதீம் அவர்கள் ஃபஸ்ட் பிளேஸ் வந்தார். 92 மீட்டர் நினைக்கிறேன், 94 மீட்டர். ஓகேவா, ஸோ அவர்லாம் அந்த போட்டி கிடையாது. அடுத்து பாருங்கள், சர்வதேச அளவில் வீடுகளின் விலை அதிகம் உயர்ந்த முக்கிய நகரங்களின் பட்டியலில் மும்பை எத்தனையாவது இடத்துல இருக்குது? சர்வதேச அளவில் வீடுகளோட விலை அதிகம் உயர்ந்த முக்கிய நகரங்கள் பட்டியலில் மும்பை எத்தனாவது இடத்துல இருக்குது? ஆன்சர் என்ன? 2வது இடத்துல இருக்குது. மும்பை வந்து 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் தலைநகரமான மணிலா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. 3rd பிளேஸில் டெல்லி இருக்குது. ஓகேங்களா, இந்த கருத்து கணிப்பெல்லாம் வெளியிட்டது யாருன்னா இந்த பட்டியலை வந்து கிங் ஃப்ராங்க் நிறுவனம் அப்படிங்கிறது தான். கிங் ஃப்ராங்க் நிறுவனம் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அடுத்த வினா அப்படின்னா கிடையாது. ஓகேவா, முடிஞ்சிருச்சு. 9 கொஸ்டின் தான் இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.